ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டேரிஸ். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து ஒரு புலம்பல் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எஸ், இது வந்து ஒரு புலம்பல் வீடியோ தான். இதுல வந்து நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற இடத்துல என்னெல்லாம் நடந்தது, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இவங்களை எனக்கு கொஞ்சம் நாளா தெரியும், கொஞ்சம் வருஷமா தெரியும் அப்படிங்கிறதால அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் யூனிட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன், பிளவுஸ் யாராவது ஸ்டிச் பண்ணணும்னா நீங்க வந்து ஆஃபர் பிரைஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளவுஸ், எனக்கு ரெடிமேட் பிளவுஸ் தான் எப்பவுமே நான் வாங்குவேன். எனக்கு வந்து ரொம்ப ரேர் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ற இடத்துல எனக்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு பிடிச்ச அவங்கள தப்பு சொல்ல முடியாது, என்னையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது கிடைச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா நான் வந்து அமௌண்ட் குடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்றேன். அப்ப நான் எதிர்பார்க்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நெறைய இடத்துல அது செட் ஆகல அப்படிங்கிறதால நான் ரெடிமேட் பிளவுஸ்க்கே வந்து போயிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட வாட்ஸ்அப்ல வைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோவிலுக்கு போகறதுக்காக ஒரு பிளவுஸ் வந்து குடுத்திருந்தேன். ஸோ குடுத்துட்டு நான் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கே நான் விட்டுட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், டிசைன் இந்த மாதிரி இருக்கணும். பட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளவுஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு குடுத்துட்டேன். ஸோ எனக்கு சைட்ல ஜிப் வச்சு குடுத்திருந்தாங்க. ரெடிமேட் கப் அதுல வந்துட்டு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்ட மாதிரி தான் இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு இது செட் ஆகலைன்னா ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னா, ஓகே ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு ஜிப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பிளவுஸுக்கு அப்படிங்கிறது. நம்ம லெஹெங்காக்குலாம் வந்து கிராப் டாப் அப்படிங்கிறதால ஜிப் இருக்கிறதால நம்மளால கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். எனக்கு பிளவுஸ்ல இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால வந்து சொல்லியிருந்தேன், நான் ட்ரை பண்றேன், முடியல, எனக்கு செட் ஆகலைன்னா நீங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே எனக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு அது செட் ஆகல. ஜிப் வந்து பாத்தீங்கன்னா போடும்போதே டப்புன்னு பிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பின் பண்ணியிருந்தேன், சேஃப்டி பின் பண்ணியிருந்தேன். இங்க இருந்து நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும் இல்லையா? எப்படி அத நம்ம மெயின்டெயின் பண்றதுன்னு அப்படிங்கிறது தெரியல. அதனால நான் சொன்னேன் எனக்கு இந்த ஜிப் எல்லாம் வேண்டாம். ஒண்ணு ஃப்ரண்ட் ஹூக்ல வைங்க, இல்ல பேக் ஹூக்ல வைங்க. இது 2 மட்டும் வைங்க. வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி நான் பிரிஃபர் பண்ணது வந்துட்டு ஃப்ரண்ட் ஹூக்லயே வைங்க அப்படின்ட்டு. ஓகே, நான் சேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் பிளவுஸ்ல வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஷோல்டரு, ஹிப்பும் வந்துட்டு லூஸா இருந்தது. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு லேஸ் ஒர்க் குடுத்துருந்தாங்க. அந்த சாரிக்கும் அதுக்கு செட்டே ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் நான் அந்த பிளவுஸ் இன்னமுமே நான் வந்து ட்ரை பண்ணல. ஏன்னா நான் கேட்டது தான் எனக்கு வேணும். அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏதோ ஒண்ணு வச்சு குடுக்குறாங்கன்னு நம்மளால பண்ண முடியாது. விட்டாச்சு. செகண்ட் ஒரு பிளவுஸ் வந்து ஃபங்ஷனுக்காக நான் குடுத்திருந்தேன். அதே மாரி சொல்லியிருந்தேன். எனக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹூக் வர மாரி குடுங்க. என்னோட சைஸ்க்கு நான் கேட்ட டிசைன் தான் எனக்கு குடுத்திருந்தாங்க. ஸோ அப்பவுமே வந்துட்டு லைனிங் இது எல்லாமே வாங்கிட்டு போய் குடுத்துட்டேன். அப்ப என்ன பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, நான் இத வைக்கட்டுமா, அத வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா சும்மாவே எனக்கு அந்த பிளவுஸ் இல்ல வந்துட்டு லேஸ்லாம் வச்சமே எனக்கு குத்துற மாதிரி, எனக்கு குத்துற மாதிரி ஃபீல்ச்சுன்னா, அந்த ட்ரெஸ்ஸே நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அப்டிங்கிற மாரி. ஏன்னா அதுவும் வெயில் காலத்துல இல்ல எப்படி இருக்கும் அப்டிங்கிறது நீங்க சொன்னது போன வருஷம் வெயில் காலத்துல நடந்தது. அதனால எனக்கு அது வேண்டாங்க. நீங்க அதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் என்ன சொன்னேனோ அத மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. ஃபைனலா நாளைக்கு ஃபங்ஷன். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த பிளவுஸ் கிடைக்குது. பார்த்தா அகைன் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஹூக் வைக்காம ஜிப் வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், "என்னங்க நீங்க சைட்ல ஜிப் வைக்க வேணாம்னு சொன்னா, நீங்க ஃப்ரண்ட்ல ஜிப் வைப்பீங்களா?" அப்படின்ட்டு. இல்ல, நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுல மெஷர்மென்ட்ல ஜிப்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்ததால இதுலயும் நான் சொன்னேன், "இந்த ஜிப்லாம் நீங்க எனக்கு ரிமூவ் பண்ணி குடுத்துருங்க. ஒரு நாள் நான் இதுல பிஸியா இருக்கேன். ஓகே, நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ சொல்லுங்க. இந்த பிளவுஸ் தான் குடுக்குறேன்" அப்படின்ட்டு. தேர்டான ஒரு பிளவுஸ். அந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ல, பிளாக் கலர் சாரிக்கு ஸ்லீவ்லெஸ். அதுக்கும் வந்துட்டு எல்லாமே எடுத்து குடுத்துருந்தேன். அப்ப வந்து லைனிங்ல வந்து பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கிறத வச்சா நல்லா இருக்கும். அது ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறதால. ஓகே வச்சுடுங்க அப்படின்னு. ரேஷன் சாரில இருக்கிறது அவங்க சொல்லிட்டாங்க என்கிட்ட ரேஷன். சரி எது இருக்கோ வைங்கன்ட்டு. அது பார்த்தா எனக்கு அது ஒரு மாதிரி பழைய பிளவுஸ் எப்படி இருந்தா அப்படி இருக்குமா? அந்த மாதிரி எனக்கு இருந்தது. சரி ஓகே, எதுவும் மிஸ்டேக் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அது வந்து தீபாவளிக்காக ஸ்டிச் பண்ணது. ஓகேன்னு வாங்கிட்டு வந்தாச்சா, அந்த பிளவுஸ்ல அதாவது சாரில இருந்த பிளவுஸ் பிட்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ணல. தனியா தான் எடுத்து குடுத்துருந்தோம். அது ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நான் எனக்கு என்ன நினைச்சேன், லாஸ்ட் 2 சொதப்பல் ஆயிடுச்சு. அதனால இது சொதப்பல் ஆச்சுன்னா, நம்ம வந்து பிளவுஸ் அத சாரியோட இருக்கக்கூடிய பிளவுஸே வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மெஷர்மென்ட்க்கு அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நான் ஹோம் சர்வீஸே வந்து பண்ணுவேன். நான் வீட்ல வந்து மெஷர்மென்ட் கூட எடுத்துட்டு போறேன். நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் டைம் நான் கேட்டிருந்தேன். இந்த மாரி நீங்க வரீங்களா? இல்ல நான் வரட்டுமா? அப்படின்னு. இல்ல நீங்க வாங்க. ஓகே, இங்க வந்துருங்க, அங்க வந்துருங்க. அப்படி ஒரு மாதிரி அலட்சியமா பேச ஆரம்பிச்சாங்க. சோ எனக்கு தேவையான விஷயத்துக்கு நான் போறதுல எனக்கு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க ஷாப் தேடி போய் குடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் தேர்டான ஒரு பிளவுஸ் நான் குடுக்கும்போது, அதாவது தேர்ட் வந்துட்டு அந்த பிளாக் கலர் பிளவுஸ். ஓகே. ஃபோர்த் பிளவுஸ் நான் குடுக்கும்போது ஃபங்ஷன் வியர்க்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பஃப் ஸ்லீவ் எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு ஹூக் வைங்க. ஜிப் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அகைன் வந்துட்டு ஃபைனலா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஃபங்ஷன். இன்னைக்கு ஈவினிங் கூட எனக்கு கிடைக்கும். நான் சொன்னேன், ஒரு நாள் முன்னாடி குடுத்தீங்கன்னா, நான் போட்டு பார்த்து எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீங்க எனக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துருங்க. முன்னாடியே குடுங்க. அண்ட் எனக்கு வந்து இதுல என்ன செய்யணும்னா, டாசல்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு வச்சு குடுத்துருங்க அப்படின்ட்டு. எதுவுமே வைக்கல. அப்படியே ரொம்ப பக்கமா இப்படி ஒரு நாட் போட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மாரி என்னங்க செஞ்சுட்டீங்க? அகைன் வந்துட்டு ஃப்ரண்ட் ஜிப். எனக்கு இந்த ஜிப் வேண்டாம் நான் சொல்றேன். ஃப்ரண்ட்ல ஹூக் வைங்கன்னு சொல்றேன். நீங்க ஏன் திரும்ப திரும்ப இதையே பண்றீங்க? அதுவும் இந்த ஜிப் வந்துட்டு இழுத்தாவே போயிடுச்சு. அந்த மாதிரி. அப்புறம் அந்த மெஷர்மென்ட்க்கு நான் போட்டு பார்க்குறேன் கரெக்ட்டா இருக்கான்னு. சொன்ன மாதிரி அந்த ஜிப் வந்துட்டு இப்படி இழுத்த உடனே போயிடுச்சு. என்ன பண்ற முடியும்னா,
ஐயோ 10:30 ஆயிடுச்சு. இப்ப நீங்க வர முடியுமா? ஷாப்க்கு வர முடியும் 10:30 நான் மார்னிங் வந்துட்டு ஃபங்ஷனுக்கு போணும். எப்படி நான் அத வந்துட்டு போட்டுட்டு போவேன் அப்படின்னு கேட்கிறேன். அதே மாரி பின்னாடி அந்த டாசல்ஸும் வைக்கல. சரி நான் ரெடிமேட்ல வாங்குனது நான் வச்சுட்டேன். முன்னாடி இப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த ஜிப் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹூக் அதாவது சேஃப்டி பின் போட்டு நான் ஃபங்ஷனுக்கு போயிட்டு வரேன். எனக்கு வந்து நான் சிங்கிள் ஃப்ளீட்ல போடணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஒரு ஐடியாவா இருந்தது. ஆனா, அந்த ஜிப் வச்சு அந்த ஜிப்புமே போயிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின்ல போட்டிருக்கேன். எனக்கு இப்ப இந்த பயம் ஓப்பன் ஆயிடுமா? இல்ல வந்து இது கரெக்ட்டா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இருந்ததால, நான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து போட்டுட்டு போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் வந்த உடனே சொல்றேன், இந்த மாரி இது எல்லாமே போயிடுச்சு. எப்படிங்க நான் ஒரு ஃபங்ஷனுக்கு அதுவும் அந்த ப்ளவுஸ் பர்ட்டிகுலரா அந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் குடுத்த சாரிலயே வந்து ப்ளவுஸ் இருந்தது. ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கல. அவங்க வேற ஒரு ப்ளவுஸ் வாங்கி, அதுக்கு ஒரு தனியா பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதால வேற ஏதோ வாங்கணும். எல்லாமே வாங்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்ட்ட குடுக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000க்கு மேல அந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன், "என்ன இவ்ளோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 300ல இருந்து வந்தது. அப்படியே அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. டபுள் டபுளா ஆயிட்டு இருக்கு." நான் என்ன சொன்னேன், "என்ன டபுள் டபுளா ஆயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ட்ட சொல்லல. சொன்னீங்கன்னா எனக்கு ஓகேன்னா ஓகே, இல்லன்னா வேண்டாம்." அப்படின்னு. "இல்லப்பா இது இவ்ளோ தான்." அப்படின்னு. சரி ஓகே. நமக்கு பிடிச்ச மாரி ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டாங்க. ஓகே. நான் கேட்கிறேன், நான் ஹூக் வைங்க, ஹூக் வைங்க, ஹூக் வைங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஹூக் வைக்கவே இல்ல. ஜிப் வச்சு குடுக்குறாங்க. இது எல்லாமே அவங்க மிஸ்டேக் தானே. பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா 4 ப்ளவுஸு. ஸோ லாஸ்ட்டாலாம் வந்து அவங்க அந்த ஃபங்ஷனுக்கு போகும்போது நான் சேஃப்டி பின் கூட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏதாவது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, சேஃப்டி பின் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு டென்ஷன். நம்ம ஃபங்ஷன்ல வந்து ஒரு ஜாலி மூட்ல இருப்போமா? இல்ல எப்படா எனக்கு என்னடா ஆகும்? ட்ரெஸ்னாலயே நான் கான்ஷியஸா இருக்க முடியுமா? அது ஒரு மாரி டென்ஷனா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கும்போது நான் சொன்னேன் எதுவுமே பண்ணலன்னு சொல்லும்போது, இதுக்கு மேல உங்ககிட்ட குடுக்கக்கூடாது. எனக்கு அவங்க ஷாப்லயே வந்து நீங்க என்ன வாங்கிக்கோங்கன்னு சொன்னா ஓகே. நான் இங்க இருக்கேன், இங்க வாங்க. அங்க இருக்கேன், அங்க வாங்கன்னு. செகண்ட் டைம்லலாம் அவங்க சொன்ன பைசாவ வந்து நான் ஜிபே பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ செகண்ட் டைம் நான் என்ன சொன்னேன், என்னோட ஜிபே இன்னைக்கு ஒர்க்கே ஆகல. என்னாச்சுன்னு தெரியல. நான் பிளவுஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஆ நான் பைசா என்கிட்ட கையில இல்ல. என்னோட ஜிபேல தான் இருக்கு. நீங்க வந்து ஒரு நான் வாங்கிட்டு இன்னைக்கு நைட்க்குள்ள நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிரட்டுமா? அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இல்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த மாரிலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. நீங்க பைசா குடுத்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாத மாதிரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதுவரைக்கும் நான் என்னமோ உங்க பைசாவ ஏமாத்தினோம். இந்த மாரி 2, 3 பேர் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அவங்க சொன்ன விதத்துல ஒரு மாரி ஹார்ஷா இருந்தது. இல்ல கட் அண்ட் ரைட்டா எனக்கு குடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே பேசல. பைசா குடுத்துட்டு தான் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு, ஜிபே ஒர்க் ஆகல. 2 நாள் ஒர்க் ஆகல. அப்புறம் போய் கையில குடுத்துட்டு தான் நான் வாங்கிட்டு வரேன். அது ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க வந்து வாங்கிக்கோங்க. அங்க வந்து வாங்கிக்கோங்க. நான் இங்க இருப்பேன். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா நீங்க எங்கள வந்துட்டு அலைய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஹோம் சர்வீஸ் குடுக்குறேன்னு சொன்னது நீங்க. சோ அடுத்ததுல இருந்து நீங்க கடையில வாங்கிக்கோங்கன்னு சொன்னீங்க. ஓகே. பட் நீங்க ஆ மெயினா வந்துட்டு அந்த ஸ்டிச்சிங் யூனிட் எங்க வச்சிருக்கீங்களோ, அங்க தானே நான் வரணும். நீங்க இருக்கிற இடத்துலலாம் நான் வந்து வாங்கிக்க முடியுமா? அம்மா வீட்டுக்கு ஒரு டைம் வந்து அம்மா வீடுன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்றாங்க. அங்க போய் குடுத்துட்டு வந்தேன். ரோட்லயே தான் குடுத்துட்டு வந்தேன். இன்னொன்னு வந்துட்டு அவங்க ஏதோ சலூன் வச்சிருக்காங்க. அங்க போய் வந்து வாங்கிக்கோங்க. அங்க வந்து குடுங்க அப்படின்னு. பட் எப்ப குடுக்கும்போது, எப்ப வாங்கும்போதும், பிளவுஸ் கரெக்ட்டா இருக்கா? பிளவுஸ் நான் போட்டு பார்த்துட்டு இது பண்ணலாமா? அப்படிலாம் இல்ல. பைசா, 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 பைசா அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் பைசா, பைசா. ஓகே. இப்போ இந்த 4 பிளவுஸ்ல எனக்கு 4 பிளவுஸுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்கல. சேஞ்ச் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஒரு துணி கடைக்கு போனோம் அப்படின்னா, எப்படி ஒரு பேக் போட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்ல நான் ஒவ்வொன்னா மடிச்சு அழகா வச்சு, அங்க கொண்டு போய் குடுக்கும்போது அவங்க ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. நான் சொன்னேன், "உங்க ஸ்டாஃப் கிட்ட குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "எப்ப கிடைக்கும்?" அப்படின்னா, "2 டேஸ் எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "உங்களோட பிளவுஸ் ரெடி. நீங்க வந்து வாங்கிக்கோங்க" அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஷாப்க்கு போறேன். போகும்போது அவங்க அவங்களோட அந்த ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. அவங்களே சலிச்சுக்கிறாங்க. "ஆ இல்லங்க தெரியலங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நீங்க அவங்க கிட்ட கேளுங்க. பைசா குடுத்துட்டீங்களா?" அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டு நிக்கிறேன். அவங்க கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறமா நான் வந்துட்டு சொல்றேன், "ஏங்க பிளவுஸ் குடுக்க சொல்லுங்க. நான் எடுத்துட்டு போறோம்" அப்படின்ட்டு. "ஓகே" அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சீட் எழுதி குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் ₹50 சார்ஜ் பண்ணிட்டு, இந்த நீங்க பிளவுஸ் வந்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், "எதுக்கு நான் ₹50 ஒரு பிளவுஸ்க்கு நான் குடுக்கணும்?" அப்படின்னு. "இல்ல உங்களுக்கு ஹூக் நான் வச்சு குடுத்துருக்கேன் இல்லையா?" அப்படின்னு. சரி ஹூக் அதாவது நான் உங்கள ஜிப் வைக்க சொல்லி நான் சொன்னேனா? நான் சொல்லல. ஜிப் நீங்க தான் வச்சீங்க. ஹூக் தான் நான் கேட்டேன். சோ எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து வந்து ரிப்பேர் பண்ணி குடுக்குறேன்னு. கடைசி ஃபங்ஷன் போன இதுல எனக்கு வந்து நான் சேஃப்டி பின் போட்டுட்டு போறேன். அப்படி இருக்கும்போது, நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் அமைதியா போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அவங்க குடுத்த அந்த பார்சல் எப்படின்னா, ஒரு பேக் போட்டு குடுக்குறேன். அது அவங்க நம்ம கடையிலலாம் வந்து ஒரு பொட்டலம் வாங்கி குடுப்பாங்க பாத்தீங்களா? பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா? அந்த கவர்ல இப்படி சுத்தி சுத்தி போட்டு, முடிச்சு போட்டு அந்த ஸ்டாஃப் எடுத்து குடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் இருந்தாங்க ஆட்டிட்யூடா. "இந்தாங்க" அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு பாக்குறேன். நான் அப்படியே எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்க "என்ன இது? இது என்ன? நான் என்ன ஏதாவது ஒரு பார்சலா வாங்க வந்திருக்கேன்? என்ன இப்படி பார்சல் குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே பார்சல் கூட நல்லா அழகா குடுப்பாங்க. அப்படியே மு மு முடிச்சுலாம் போட்டு ஒரு மாதிரி குடுக்குறாங்க. எனக்கு அவ்ளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்ன நான் குடுத்த பேக் எங்க? நான் குடுத்த பேக் இல்லனாலும் நீங்க இப்படி தான் குடுப்பீங்களா கஸ்டமருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, வேற ஏதோ ஒரு பேக் எடுத்து போட்டு குடுத்துட்டு, அப்புறம் நான் கால் பண்ணிட்டு, அப்புறமா நீங்க பைசா குடுத்துட்டு எடுத்துக்கோங்க. என்ன பைசா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்கிறேன். இல்ல என்ன எனக்கு புரியல. நீங்க பண்ணதுக்கு நான் எதுக்கு வந்து பைசா குடுக்கணும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் இப்படியே யோசிச்சுட்டு, எடுத்துட்டு போங்க.
ஃபோன்ல அப்படியே எப்படி சொல்றாங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஏதோ இவங்க எனக்கு பிச்சை போடுற மாதிரியும், இல்ல வந்து நான் வந்து இவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு சொன்னது எல்லாத்தையுமே நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், காசு குடுக்காம என்னமோ ஓசுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பைசா நான் ஆனா கடைசி வரைக்கும் நான் குடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து ஜிப் கேட்கவே இல்ல. நான் வந்துட்டு கேட்டது ஹூக். கரெக்ட்டா அவங்க சொன்ன ஒவ்வொரு பிளவுஸோட பிரைஸும் அப்பப்பவே குடுத்துட்டு வாங்கிட்டு வரும்போது, எனக்கு இவ்ளோ இரிட்டேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி இது கூட ஒரு ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட என்னோட பிளவுஸ்ன்னு இல்ல, எதுவுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி குடுக்கவே இல்ல. ஸோ ப்ளீஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே வந்து உருகி கஸ்டமர் பிடிக்கிற வரைக்கும் ரொம்ப இதா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க உள்ள வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டிட்யூட் காட்டுறீங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களோட பிசினஸ்க்கும் நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல. ஸோ ஒரே மாதிரி இருக்க பழகுங்க. கொஞ்சம் கைண்டா இருங்க. என்கிட்டன்னு இல்ல. எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் கொஞ்சம் கைண்டா இருந்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டிட்யூட் வந்து நீங்க காட்டுனது எனக்கு பெர்சனலா நான் உங்களுக்கு கால் பண்ணியோ, மெசேஜ் பண்ணியோ சொல்லியிருக்கலாம். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா, இந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா விலகிடணும். ஸோ, அதனால வந்து அதுலருந்து நான் விலகிட்டேன். இந்த ஒரு புலம்பல்ஸ் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். மறுபடியும் இப்ப நான் என்ன ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, ஓகே. நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ற பிளவுஸே வந்துட்டு செட்டே ஆகாது. எப்பவும் போல நம்ம வந்து ரெடிமேட் பிளவுஸ்குள்ளேயே போயிடலாம். இப்ப ரெடிமேட் பிளவுஸும் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் லைட்டா ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே. இப்போ இவ்ளோ அலைச்சல்ல திரும்ப திரும்ப நம்ம அத வந்து ஒரு பிரச்சனையாவே இல்ல. ஒரு மாரி இரிட்டேட்டிங்காவே இல்ல அப்படிங்கிறதுக்கு திருப்தியா இல்லனாலும் கொஞ்சமாச்சும் ஓகேவா வந்து நம்ம மறுபடியும் ரெடிமேட் பிளவுஸ்க்குள்ள போனதுல சந்தோஷம். இந்த வீடியோஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த நெறைய புலம்பல்ஸ் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். நீங்களும் பாருங்க. அத பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புலம்பல் வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.